Good morning students, welcome to our math class. So students எப்படி இருந்துச்சு வென் டயக்ராம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா? ஸோ உங்களுடைய இது வரைக்கும் பார்த்த சம்ஸில் வென் டயக்ராம்ஸ் வெரி ஈஸி ஒன்றா இருந்திருக்கும். ஸோ அதோடைய கண்டினியூட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு 3 sums இருக்குது. we will do now itself and then ஓவரால் லெசன்ஸு செட் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி ஒன்னாக இருக்கும். கிளாஸ் ஒர்க்கு ரைட் பண்ணும்போது அண்ட் தென் ஹோம்ஒர்க்கு அதிலே ரைட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதிலே ரைட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒவ்வொரு எக்ஸசைஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து ஸோ நீங்களாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ நம்ம லெசன்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம். Okay students, so okay we move to the exercise 1.3 one, second one, third one, fourth one வரைக்கும் homework கொடுத்தோம். Now we have to move the fifth sum and sixth sum and what do you observe from the Venn diagram for third one and fifth one. Okay students, so what is the fifth question? Fifth question is the A dash union B dash. Okay. So A dash B dash அப்படினாவே first A dashக்கு தனியாக Venn diagram போடணும், B dashக்கு separate Venn diagram and the final answer will be in union. So A dash union B dash. First you have to draw the Venn diagram for A dash and then B dash and then both answer will be in union. Okay va? So A dash. So A dash na meaning you have to hold dash வந்தாவே subtraction. Subtraction na என்ன பண்ணுவோம், இந்த first setல இருந்து subtract பண்ணுவோம் அப்படிதானே? A dash na what is the formula? U minus A. கரெக்டா? ஸோ செகண்டாக என்ன செட் இருக்குது, ஏங்கிற செட் இருக்குது. அப்போ அந்த ஏ செட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல்டு பண்ணுவோம். ஸோ ஹோல்ட் பண்ணும்போது வாட் இஸ் த ரிமைனிங் ஆஃப் த ஃபஸ்ட்டு செட்டு? ஃபஸ்ட்டு செட் இஸ் த யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டு மீன்ஸ் இந்த ஹோல் செட்டு தான் யூனிவர்சல். கரெக்டாக? ஹோல் செட்டு தான் என்னது, யூனிவர்சல். ஸோ அதிலேருந்து எதை ஹோல்டு பண்ணணும், ஏங்கிற செட்டை ஹோல்டு பண்ணணும். அப்போ ஹோல்ட் பண்ணும்போது பேலன்ஸ் கிடைக்குது இல்லையா, அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணும். அதுதான் ஏ டேஷ். ஸோ வேறு ஈஸியாக சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னா வாட் இஸ் இட், டேஷ் எந்த லெட்டருக்கு வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஏ டேஷ், அப்போ ஏயை தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஸோ ஏ தவிர பேலன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். தட் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாட்டம் ட்ரா பண்ணிவிட்டு சம்படிஸ் ஹாவ் அ டவுட் பிகாஸ் மிஸ் இது பி இல்லை மிஸ் அப்படின்னு கேட்கலாம். கரெக்டாக? பட் நம்ம எதை சப்ராக்ட் பண்ணணும், ஏங்கிற செட்டை தானே. அப்போ ஏங்கிற செட்டை மட்டும் நீ என்ன பண்ணிக்கோ, ஓவர் ரைட் பண்ணிக்கோ. ஓவர் ரைட் பண்ணும்போது கிடைக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஹியர் வாட் இஸ் இட், பி டேஷ். ஸோ அப்போ பியை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஓவர் ரைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், ஷேர் பண்ணிடுறேன். அப்போ என்னது, ஓகேவா? பி டேஷை மட்டும் ஷேர் பண்ணி, பி டேஷ்னால் என்னது, பியை மட்டும் ஓவர் ரைட் பண்ணி பார்த்தேன். ஸோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். நவ் த ஆன்சர் இஸ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ அப்போ அகைன் நான் வென் டயக்ராமை ட்ரா பண்ணி வச்சுட்டேன். வாட் இஸ் இட், ஸோ இந்த ரெண்டு ஆன்சரையுமே யூ ஹாவ் டு யூனியன். யூனியன்னா என்ன பண்ணணும், வாட் இஸ் இட், சேர்க்கணும்.
இல்லையா? இந்த 2 டயக்ராம்லேயும் எங்கே ஷேடட் வருதோ அது எல்லாத்தையுமே ஷேட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே ஷேடடில் இருக்குது 2 ஆன்சர்லேயுமே. ஸோ நானும் என்ன பண்ணிடுறேன், இந்த சரௌண்டிங் ஃபுல்லாத்தையுமே ஷேட் பண்ணிடுறேன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த பி மைனஸ் ஏ பார்ட்டு மட்டும் ஷேடில் இருக்குது. ஸோ அதனால் இதே நான் ஷேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த இதில் ஏ மைனஸ் பி பார்ட் மட்டும் ஷேடில் இருக்குது. ஸோ அதையும் நான் ஷேட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எது மட்டும் ரெண்டுலேயுமே இன்டர்செக்ஷன் பார்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுலேயுமே ஷேட் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 6th sum A dash intersection B dash. Already we have the answer of A dash and B dash. So now already we done A dash union B dash, but we have to do A dash intersection B dash. So what is the common part of shaded region? ஸோ 2 டயக்ராம்லையும் இந்த சரௌண்டிங் ஃபஸ்ட்டு ஷேட் ஆகிருக்கு மிஸ். ஸோ யூ ஹாவ் டு டூ த சரௌண்டிங் ஃபஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ சரௌண்டிங்கை நான் என்ன பண்ணிவிட்டேன், ஷேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸோ ஹியர் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பார்ட்டு, ஏ மைனஸ் பி இல்லையா? ஸோ ஏ மைனஸ் பி ஹியர் நாட் ஷேடட் பட் ஹியர் இட் செல்ஃப் ஷேடட். ஸோ இப்போ காமன் ஷேடட் அப்படிங்கிறனால ஸோ இதில் இல்லை, இதில் இருக்குது. அப்போ எடுக்கக்கூடாது. ரெண்டுலேயுமே ஷேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, அதை ஷேட் பண்ணக்கூடாது. அப்போ ஏ மைனஸ் பியை நான் ஷேட் பண்ணலையா? நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இங்கேயும் ஷேட் ஆகலை, அங்கேயும் ஷேட் ஆகலை. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ ஷேடு நாட் ஷேடு. ஸோ இப்போ ரெண்டுலையுமே ஷேட் ஆனதை எடுக்கணும். ஸோ இப்போ ரெண்டுலையுமே ஷேட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணலை, ஸோ அந்த பார்ட்டை ஷேட் பண்ணலை. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி இஸ் திஸ் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ 6 வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாட் இஸ் த 7th ஒன்? வாட் யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் ஆஃப் 3rd one and 5th one? So 3rd one you are done already in homework. 5th one now itself it is done. So we have to compare and then we get the answer. 7th one, so 3rd and 5th compare. So 5th already we done சொன்னேன். So now itself சொன்னனால I get the answer from that. A dash union B dash. ஸோ அந்த டயக்ராம் அகெயின் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு மட்டும்தான் ஷேடடு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம். வி ஹேவ் டு டேக் ஃப்ரம் தட் த ஆன்சர் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ்னால் இதை நம்ம ஈஸியாக கூட ரைட் பண்ணிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் ஷேட் ஆகக்கூடாது, பேலன்ஸ் எல்லாம் ஷேடு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி பார்ட்டுனா இதுதான் இன்டர்செக்ஷன் பார்ட்டு. ஸோ அதை தவிர பேலன்ஸ் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ நீ வந்து ஆல்ரெடி நம்ம ஹோம்ஒர்க் வச்சுருக்கோம், செஞ்சு அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இங்கேயும் எந்த பார்ட்டு மட்டும் தான் ஷேட் ஆகாமல் இருக்குது, இன்டர்செக்ஷன் பார்ட். So finally you get what is it, A intersection B holders which is equal to A dash union B dash. That is a result. So ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இதிலிருந்து அப்சர்வ் பண்ண ரிசல்ட். A intersection B holders equal to A dash union B dash.